சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஓர் அற்புதமான தொழில் நேர்களே. ஒரு விவசாயி வயலில் வேலை செஞ்சுட்டு இருந்தான். அங்கேருந்து ஒரு ராஜா சொல்கிறார், நீ உன் பக்கத்தில் பாம்பு பாம்பு பாம்புன்னு கத்துறார். ஆனால் அந்த விவசாயி என்ன சொல்கிறார், விவசாயி அப்படியே எடுத்து போடுறார். உனக்கு பயம் இல்லையா? ஐயா ராஜா, நாங்கள் பயந்தோம்னா இங்கே வயலில் வேலை செய்ய முடியுமா? அதெல்லாம் நான் சர்வசாதாரணமாகிருச்சு. இதுக்கெல்லாம் நான் பயப்படுறதில்ல. ஏன்னா குடும்பத்தை காப்பாற்றணுமையா அப்படின்னு சொல்கிறப்ப, இதுக்கு நாங்கள் அஞ்சு பயப்படலாம் மாட்டோம், தைரியமாக எடுத்து போட்டுருவோங்கய்யா அப்படிங்கிற. அப்போ ரொம்ப மனசு சந்தோஷமாக இருந்தது. அதனால் நிறைய நகையெல்லாம் கொடுத்து பொண்ணெல்லாம் கொடுத்துட்டு வாழ்த்திட்டு போகிறேன். அப்போ அதை வச்சு கொஞ்சம் பணக்காரர் ஆகிட்டேன். அப்போ திருப்பி இப்படி பேசிகிட்டே வரப்போ அந்த ராஜா விவசாயி உட்காந்துருக்காரே என்னன்னு தெரியலையே அப்படின்னு. காலில் ஒரு முள் குத்திருச்சுங்க. அது செப்டிக் ஆகி ரொம்ப டாக்டர் ஒன்றுமே செய்யக்கூடாது வைத்தியர் சொல்லிட்டாருங்கய்யா. அதனால் அப்படி காத்தாட இப்படி உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறப்ப அமைச்சர் சொல்கிறார், ராஜாவும் சொல்கிறார், ஒரு பாம்பு வந்துருச்சுன்னு பயம் இல்லாமல் பிடிச்சி போட்ட இது இப்போ முள் குத்திருச்சுன்னு ஒதுங்கி உட்காந்துருக்கார், செப்டிக் ஆகிடுச்சுன்னு. அதுக்கு கை வைத்தியம் எதுவும் இருக்காதா? பயந்துட்டு உட்காந்துருக்காரே அப்படிங்கிறப்ப அமைச்சர் சொல்கிறார், அப்போ உழைப்பு இருந்தது, இப்போ உழைப்பு இல்லை. அப்போ உழைச்சி குடும்பத்தை இது பண்ணணும். இப்போ நீங்கள் கொடுத்துட்டீங்க இல்லையா, அதை வச்சு காசு இருக்குங்க இல்லையா, அதனால் உட்காந்துருக்காருயா. ஓய்வு எடுத்துக்கலேன்னு சொல்லலை, உழைச்சி முடிச்சிட்டார், நீங்கள் கொடுத்துட்டீங்க, காசு வந்துருச்சுங்களேங்க, அதனால் உட்காந்துருக்காரு அப்படின்னு. ஆகையால் நேர்களே, இதுலேருந்து என்ன தெரியுது, என்ன பணம் நம்மளுக்கு வந்தாலும் கொஞ்சம் உழைப்புன்னு ஒன்று இருக்கணும் கடைசி வரைக்கும். கண்டிப்பாக இந்த சரீரம்ங்கிறது ஓய்வின்றி உழைக்க வேண்டும். அதாவது குட்டி குட்டியாவது உழைச்சுட்டே இருக்கணும். கண்டிப்பாக நேர்களே.